தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி செப்டம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சென்னை மாவட்டம் அம்பத்தூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், சென்னை மாவட்டம் ஐயக்குப்பத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், சென்னை மாவட்டம் கொரட்டூரில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 5 சென்டிமீட்டர் மழையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடியில் 5 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் 5 சென்டிமீட்டர் மழையும், சென்னை கொரட்டூரில் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பல பகுதிகளில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அதாவது மழையானது பதிவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வடகடலோர பகுதிகளில் தொடர்ந்து மழை என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நேற்று முழுவதுமே பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை திருவள்ளூர் இந்த பகுதிகளில் நல்ல மழையானது விட்டு விட்டு இருந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போகுது, வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எப்போது தொடங்க போகுது, தொடர்ந்து வானிலை என்பது மந்தமாகவே காணப்படுது. டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், கொங்கு பகுதிகளாக இருக்கட்டும், இன்னையை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் லேசான தூறல் சாரல் மிதமான மழை ஆங்காங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செங்கல்பட்டு, நீலகிரி, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இன்று பார்த்திங்கன்னா லேசான தூறல் மிதமான லேசான மழை இன்னைக்கு இருக்கும். நாளையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளைக்கு செப்டம்பர் 20ஆம் தேதியும் நாளைக்கு 21ஆம் தேதி, அதாவது நமக்கு இன்னைக்கு 20ஆம் தேதி, நாளைக்கு 21ஆம் தேதி, இந்த 2 நாட்களுமே தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கணும். செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது நாளைக்கு வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே லேசான தூறல் சாரல் மிதமான மழை அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு மழை என்பது குறைய தொடங்கும். இருந்தாலும் கூட நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது வங்கக்கடல் பகுதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு, தீவிரமான புயல்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் 26, 27, 28 தேதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகுது. அது எங்கே கரையை கிடக்க போகுதுங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நம்ம ரொம்ப கண்காணிப்பாக நம்மளுடைய சேனல் வழியாக பார்த்துட்ருக்கோம். அதாவது அது புவனேஸ்வர், ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது கரையை கடந்து செல்ல போகுது. எங்கே நம்மளுடைய ஒடிசாவுக்கும் இந்த பக்கம் நம்மளுடைய ஆந்திரா பகுதி விசாகப்பட்டினம் இந்த இடைப்பட்ட பகுதியில் செப்டம்பர் 26, 27, 28 தேதியில் கரையை கடந்து செல்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் அடுத்த ஒரு நிகழ்வு, தீவிரமான நிகழ்வு அதே இடத்துல புவனேஸ்வர் விசாகப்பட்டினத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் மறுபடியும் இன்னொரு நிகழ்வு கரையை கடப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை செய்தி. அந்த ஒடிசா பக்கமும் அந்த புவனேஸ்வருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் நடுவில் கரையை கடக்க போகிற நிகழ்வு தமிழ்நாட்டு பக்கம் வருமானு கேட்டிங்கன்னா தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு அக்டோபர் 2ஆவது வாரத்திலேருந்து தொடர்ந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரும், சென்னையை நோக்கி வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களை நோக்கி வரும். நல்ல மழைப்பொழிவை தரும். இலங்கைக்கு இலங்கையிலேருந்து நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாடு முழுக்க அக்டோபர் முதல் வாரம் 2ஆவது வாரத்தில் தரப்போகுது. தொடர்ந்து வானிலை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இணைந்துருங்க. சில பேர் வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.